ஏய் நீ எங்கேருந்து வர? நீ ரூம்ல இல்லையா? ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன். அவ ஸ்கூல் ஃபங்க்ஷன் கண்டிப்பா வரணும்னு சொன்னா. ஏன் நீ போலியாடா? நான் போல. ஹேய், கப் வாங்கிக்கிட்டு வந்திருக்கா. இவ தான் என் பொண்ணு. பாத்தியா கப்ப எப்படி? அவ ஏன் பொண்ணு? ஏய் என் பொண்ணு இது. Because of me. No ways, because of me. என்னால தானே? No, it's all cause of me. மாதிரி இருந்தா தப்பு தான் வாங்குவா. நான் மட்டும் வேணாம், நான் வாங்கிட்டு வந்த கப்பு தான் உங்களுக்கு பெருசா? பேசாம நான் உன்ன மாதிரியே இருந்திருக்கலாம். ஏன் தான் நான் இங்கே வந்து பிறந்தனோ? பாடினங்க வந்து பார்க்க வேணாம், ஒரு வார்த்தை நீ நல்லா பாடினேன்னு கேட்க வேண்டிதானே? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. Divya, quel rank? First rank, sir. Très bien. Vous devez savoir franchise. Keep it up. Take your French leave. பென்சில் நோட்புக் ரப்பர்லாம் எடுத்துக்கோ. நல்லா கவனிக்கணும். What is this? Why is it dirty? Sorry, sir. No. Call your parents. ஹலோ. யா அப்படியா? I'll be there. We have already discussed, you know. Hey, just hold on a second. Hello. அருண், ஒரு மீட்டிங்ல முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன். அப்புறமா பேசலாமே. டேய் நம்ம 2 பேரும் இப்போ அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு வரணுமா? ஏன் தெரியல, வாடா. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. திவ்யா அங்கே என்ன பண்ணாலும் என்னமோ. ஓகே வரேன். What happened, Mr. Arun? She is very bad. என்ன இப்படி குழந்தைய வளர்த்திருக்கீங்க? எங்க ஸ்கூல் பெரிய கெடுத்துருவா போல இருக்கே. நோ மேடம். சாரி, இங்க டிசிப்ளின் தான் முக்கியம். இது தெரியலனா நீங்க உங்க குழந்தைய இங்க சேர்த்திருக்க கூடாது. என்ஆர்ஐக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நான் உங்க குழந்தைக்கு கொடுத்திருக்கேன். பிகாஸ் நீங்க 2 பேரும் சாஃப்ட்வேர்ல வர்க் பண்றீங்கன்ற காரணத்தினால தான் நீங்க உங்க குழந்தைய அக்கறையா பாத்துப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஷூ இப்படி அழுக்கா இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுக்கம் இல்லாம வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். டிசிப்ளின் தான் கேரக்டர், அதுக்கப்புறம் தான் நாலேஜ். பேசிக்கே சரியில்லையே. சாரி மேம். சாரி. இனிமே நாங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறோம். This is first warning. இங்க படிச்சிட்டு போனவங்க எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சி எவ்வளவு மரியாதையோட இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஐ நோ மேம். இனிமே இந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் மேம். இந்த ஸ்கூல்ல சீட் கிடைச்சாலே போதும், குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க குழந்தைய கண்டிக்காம விட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு எங்க ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும். அம்மா இந்தாங்கம்மா, ஐயா டீ எடுத்துக்க. நீங்க வா. நீதான் அவளை கிடைக்கிறியா? குழந்தைகிட்ட தேவையில்லாத பேசுறது இல்லை ஐயா. நீங்க தானே சொன்னீங்க என்னோட பேசினா என்னோட புத்தி வந்துருன்ட்டு. அதனால நான் பேசுறது இல்லை ஐயா. என்ன எப்படி? ஏய் நீயும் அவளை கவனிக்கிறது இல்லையா? வாட்? ஏது டைம் ஏன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு கீழே 100 வர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அது பார்க்க முடியுமா இல்ல இது பார்க்க முடியுமா? வாட் ஆர் யூ டூயிங்? நீ பாத்துக்கலாமே. தோடா, நான் 300 பேரை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இம்பாசிபிள். திவ்யா, யூ கம் ஹியர். இங்க பாரு, என்ன பாரு. நீ ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்கு தானே எவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன். நல்ல டியூஷன் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ ஏன் அப்படி இருக்கே? நீ யார் கூட எல்லாம் பழகுற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் முதல்ல சொல்லு. ஃபர்ஸ்ட் வர்ஷினி, அவங்க ஃபாதர் கலெக்டர். கலெக்டர். அப்புறம் தென் மல்லிகா. மல்லிகா? அவங்க ஃபாதர் வந்து ஷிப்ல கான்ட்ராக்டர். ஓகே.
அப்புறம் அப்புறம் உஷா. யார் உஷா? அவங்க அப்பா EB ஆஃபீஸில். பியூன் தானே? எஸ். ஏண்டா குழந்தைய படுத்துற? Hey, you just keep quiet, okay? இப்படி தராதரம் தெரியாம பழகனா அவங்க கேரக்டர்ல இவன் மேல ஒட்டிக்கும். ஒரு சின்ன எரர் கூட இவள் லைஃபையே பாழாக்கிடும், கெடுத்துடும். நம்ம கனவு வாழ்க்கையெல்லாம் வசதியா இருக்கணும், மேல மேல போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு புரியுதா அவனுக்கு? ஏய் இதோ பாரு, நீ என்னோட ஸ்டேட்டஸை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இந்த லோக்கல் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. இல்லப்பா. அப்பாவா? டோன்ட் கால் மீ அப்பா. நான்சென்ஸ். யூ கால் மீ டாட். பேசுற வார்த்தையை பாரு. ஓகே டாட். சரி சரி போய் படிப்போ, என் பேரை கெடுத்துறாத. என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு நல்ல பேரு கிடையாது. எப்படிதான் வேலை செய்யறதா? துணி இந்த அடி அடிக்கிறேன். ஆமா, இந்த அடி அடிக்கிறாங்க. அம்மா, உங்க வீட்டு குழந்தைல எப்படிமா வளர்ப்பீங்க? அது தானா வளருது. தானா வளர நம்ம நினைக்கிறேன். அங்க ஒரு வீட்டுல வேலை செஞ்சுன்னுக்கிறேன். அவன் குழந்தை ஃப்ரிட்ஜில் போட்டு வளர்க்குறானா. அப்பதான் அவன் புள்ள வளருமா. ஏன்னா போனாலும் ஒரு குத்தம், வந்தாலும் ஒரு குத்தம், இப்படியெல்லாம் புள்ளைய வளர்ப்பாங்க. நானும் என் பிள்ளைய அப்படி வளர்க்க மாட்டேன், தானா வளர்ந்துன்னு போயிடும். ஏய், அந்த கோவத்தை துணி மேல காட்டாதே. ஆமா, கோவத்தை காட்டுறாங்க. ஏதோ அந்த குழந்தை புள்ள வந்து மாட்டிக்கிச்சு, போனாலும் குத்தங்கிறான், வந்தாலும் குத்தங்கிறான். வளர்ற புள்ளைய போய் டார்ச்சர் பண்ணி நிக்கிறாங்க. அம்மா, யாரோ பெல் அடிக்கிறாங்க, கதவு திறக்கவா? நான் பாத்துக்கிறேன். எஸ். வணக்கம், என் பேர் பரமசிவம். நான் ராயம்பேட்டையிலேருந்து வரேன். அருண் என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஓ. நீங்கள்? அருண் என் ஹஸ்பண்ட். ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. அருண், டே அருண். எஸ் சேட்ஸ். கம் யா. பார்த்த முதல் நாளே. எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பா? யோர் ஹெட் மாஸ்டர் இஸ் யா. வாட்? என்னப்பா? நல்லா ஓகே. யார் நீங்க? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற? திருமணமெல்லாம் ஆகியிருக்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரே. சரி, என்ன சாப்பிட்றீங்க? அருண், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜோதி சார், காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. சார் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. வா. எவ்வளவு அட்ரஸ் கொடுத்தான்னு தெரியலையே. ஹேய், என்ன என்ன இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? சொல்றா. சேட்ஸ், சொன்னா பேச்சு கேளு ப்ளீஸ். நோ, அங்க வந்திருக்கிறது யாரு? உன் ஊர்காரன் தானே? அப்போ நீ ஒரு கிராமத்தான். நீ சிட்டில பிறந்த பணக்கார மாதிரி எனக்கு யாருமே இல்லன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒரு பொண்ணு என்னடா நினைப்பா? தான் புருஷன் அழகா இருக்கணும். எப்பா பாரு அச்சினுக்குதுங்க. அவனுக்கு வேற யாருமே இருக்க கூடாது. இப்படி எல்லாம் நீ இருந்த, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ண. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், சொல்லறதா நான் கேக்குறேன். ஏய், நீ என்ன ஏமாத்திட்ட. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சேட்ஸ் டார்லிங், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு யாருமே இருந்தாலும் இது கிடையாது. யூ அண்ட் மீ சேட்ஸ். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். வணக்கம். வணக்கம்மா. வா 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 உட்காரு. உன் பேர் என்ன? திவ்யா. திவ்யாவா? நல்லா இருக்கு பேரு. சின்னசாமி பேத்தியா நீ? உனக்கு தாத்தா இருக்காரு, ஊர்ல இருக்காருமா. அப்பா மாதிரி கோபப்படுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். உன்னை பார்த்தா உயிரே விட்டுருவாருமா. போலாமா? போலாம். நான் அழைச்சும் போறேன் உன்னை. நிஜமா? நிச்சயமா. இன்னைக்கே போலாமா? அதுக்கு என்ன, இப்பவே போவோம். தேங்க்ஸ் தாத்தா. ஐயா, காய்ச்சி சாடுங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா. குடிங்க தாத்தா, நல்லா இருக்கு தாத்தா. தாத்தா தாத்தா, நம்ம நிஜமாலே போறோம்ல தாத்தா? சரிப்பா, போனதெல்லாம் போட்டோம். அப்பா தனியா இருக்காரப்பாங்க. ஒரு அழகான குழந்தை இருக்கு. நீங்கெல்லாம் குடும்பத்தோட வந்தா நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம். இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நான் ஒரு பெரிய ஆஃபீஸ்ல உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திவ்யா கூட்டிக்கிட்டு அங்கெல்லாம் வர முடியாது சார். கரியர் அச்சீவ்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஏய், இதெல்லாம் நீ பேசாத. சரிப்பா, இப்போ லீவு தானே, குழந்தையாவது அனுப்பி வையேன். லீவ் தான். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே தான் அவளை ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறேன். லைஃபை கெட்டணும் சார். வேணாம், தயவு செஞ்சு விட்டுடுங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி, நான் ஊருக்கு போகிறேன் மம்மி ப்ளீஸ். ஏய், நோ 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 நோ, நீ எல்லாம் இதை கேட்கக்கூடாது. ஐ வாண்ட் அலோவ் யூ. அலோவ் பண்ண மாட்டேன். அலோவ் பண்ணுறதுக்கு நீ யாரு? திவ்யா, நீ போமா, பேக்கிங் பண்ணிக்கோ. தேங்க்யூ.
பேரை கொண்டு போய் கார்ல டிராப் ஆயிட்டு வா. சரிங்க. தாத்தா தாத்தா டிரைவர் வேணாம் தாத்தா. நான் என்ன பண்ணாலும் எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு நான் தான் அடி வாங்குவேன் தாத்தா. வேணாம் தாத்தா, டிரைவர் வேணாம் தாத்தா. நான் பார்த்துக்கிறேம்மா. எதுக்குப்பா காரு? நான் தான் இருக்கேன்ல, பஸ்ஸில் அடிச்சுட்டு போகிறேன். அவளுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்ல. என்ன என் ஸ்டேட்டஸ் எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேங்க. என்ன பெரிய ஸ்டேட்டஸ்? சித்ரா சொன்னா கேளு, கொஞ்சம் அடக்கி வா. வாட் இஸ் திஸ்? யாரு பார்த்து? நான் சொல்றேன், நீங்க கூட்டிட்டு போங்க சார். ரொம்ப நல்லதுமா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? ஊருக்கு வாம்மா. மம்மி போயிட்டு வரேன் டாடி. இதோ பாரு, இந்த ஊருக்காரங்க புத்தியெல்லாம் உன் மேல ஒட்டி கூடாது. ஒழுங்கா திரும்பி வா, புரிஞ்சுதா? சரி டாடி. பாய் டாடா. மரம் எல்லாம் பின்னாடி போகுது. எல்லாம் ஓடுதில்ல. ஜாலியா இருக்கு. ஆமா தாத்தா ஊர் எப்ப வரும்? இதோ பக்கத்துல உடனே வரப்போகுது. அங்கதானே போயிட்டு இருக்கோம். அப்படியா? பார்த்து பார்த்து மெதுவா. தாத்தா வீடு எங்க தாத்தா? இதோ 2 தெரு தள்ளி. போலாமா? போலாமா? டேய், இனிமே சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டி வாழ்க்கையை ஓட்ட முடியாது. பேசாம 4 மாடு வாங்கி விவசாயத்தை பார்க்க வேண்டியதுதான். ஆமா, வாங்கிட்டாலும். டேய், யார் அது? இது என்னது? இது தறி நெய்யறதுக்கான நூலுமா. இதுக்கு பாவுன்னு பேரு. இந்த நூலெல்லாம் ஒன்னோட ஒன்று சிக்கிக்காம இருக்கிறதுக்கு தான் இடையில கட்டையெல்லாம் வச்சு நல்லா கிளியர் பண்றாங்க. இந்த நூலை எடுத்துக்கிட்டு போய் தான் தறி நெய்வாங்க. நம்ம சின்னசாமி பேத்தி சென்னையில இருந்து இப்பதான் அழைச்சிட்டு வரேன். யார் அது? பங்காரம்மா முகஜடையில இருக்குது. அப்புறம் பாட்டி மாதிரி தானே இருப்பா பேத்தி. அதானே. ஆமா, இவங்க யாரு? இவங்க பக்கத்து வீட்டு பாட்டி. உங்க பேர் என்ன? சிவகாமி. நல்லா இருக்கேடி செல்லம். இனிமே நம்ம போன கேட்க மாட்டார்ல. ஆமா, அவங்க பேத்தி இல்ல. அவளை எப்படியாவது நம்ம துரத்தணும். சின்னசாமி, டேய் சின்னசாமி வாடா. என்னடா வந்துட்டியா? சொல்லாம கொள்ளாம 4 நாள் டவுன்ல போய் உட்கார்ந்துட்டேன். நான் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏய் எழுந்திருச்சு வாடா. ஏய் இப்பதான்டா தறிக்குள்ளே வந்து உட்கார்ந்தேன். இன்னும் ஒரு பலகை கூட திருப்பல. வர்றியா இல்லையா? சரிடா இரு வர. வாடா உள்ள. இவர்தாம்மா உன் தாத்தா. உன் பேத்திடா. ஆமாண்டா, ஊருக்கு போயிருந்தப்போ உன் பையனை பார்த்தேன். நீ இருக்கிறன்னு சொன்னதும் உன்னை பார்க்கணுன்னு கூடவே வந்துட்டா.